வணக்கம். 2017 ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியிலேயே சனி வக்கரமாகி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள், 4ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்திலே சுக்கிரன், 9ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய், 10ஆம் இடத்திலே புதன் ராகு, 11ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். மாதத்தின் மத்திய தேதியிலே ராகு கேது பயிற்சி ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறதுனால கேது 3ஆம் இடத்திலும் ராகு 9ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் சிறப்பான காலங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசியிலேயே சனி சஞ்சாரம் செய்வது ஒரு பக்கம் நற்பலன் என்றாலும் இன்னொரு பக்கம் சற்று சுமாரான பலன்தான். 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானத்தில் சிறு சிறு ஸ்தலங்கள், சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலக வேண்டிய காலம். அடிக்கடி பயணங்கள் இம்மாதங்களில் அமையும். அந்த பயணங்கள் அலுப்பும் சலிப்புமாகவே உங்களுக்கு இருந்து வரும். அதே சமயத்தில் 4ஆம் இடத்திலே கேது, அம்மாவுடைய அன்பு ஆதரவு உண்டு. அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இக்காலங்களிலே உண்டு. 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது போக்குவரத்துகளில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாகும். 9ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பது வேலையின் நிமித்தமாக ஒரு சிலருக்கு வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இக்காலங்களில் உண்டு. அது மட்டுமல்ல, 9ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளிமாநிலம் மாத்திரமல்ல, தூரதேச பிரயாணங்களை குறிப்பதும் 9ஆம் இடமாகும். மேலும் சூரியன் செவ்வாய் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அப்பாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிட்டும். இக்காலகட்டங்களில் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக அடி வயிற்றில் பிரச்சனைகள், கண்ணில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுவது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் உண்டு. குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்களில் உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம். அரசியல் வாழ்க்கையும் சரி, பொது வாழ்க்கையும் சரி இக்காலங்களில் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் விசேஷமான காலம் இந்த காலங்களில். அந்த ஷேர்ஸில் லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்னுமே சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், அதன் மூலமாக தனவரவு, பணவரவு இந்த கலைத்துறையில் இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே ஆரம்பத்தில் 10ல் ராகு, அப்புறம் 9ல் இருக்கிறதுனால அரசு சார்ந்த இடங்களில் கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலங்கள் உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, சிறுதொழில், சுயதொழில் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உங்களுக்கு அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு. கன்சீவ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் கன்சீவ் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு இம்மாதத்தில் உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இம்மாதத்தில் இருந்தால் கூட 8ல் சுக்கிரன் பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலம், நீங்கள் நஷ்டமடைய வேண்டிய காலம் இருப்பதால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை சரிபார்த்து இந்த மாதம் புதிய தொழில்கள் ஆரம்பிக்கலாம். அதற்கான காலங்கள் உண்டு. 8க்குடைய சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த காலத்தில் கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக அன்எக்ஸ்பெக்டட் மணி அல்லது ஒரு சிலருக்கு முன்னோர்களுடைய சொத்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இக்காலங்களில் உண்டு. குரு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் அவர் 5ஆம் அதிபதியாகவும் இருப்பதனால குழந்தைகளால் நன்மை ஏற்படுவது மட்டுமல்ல, குடும்பத்தில் அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் அத்தனையுமே இம்மாதம் அமைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உற்பத்தி சார்ந்த துறைகள், வருமானத்தை சம்பாதிக்க வேண்டிய காலங்கள் இந்த மாதங்கள் உண்டு. சிறு தொழில் அல்லது சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருப்பதற்கான காலம் இம்மாதங்களில் இருக்குது. மொத்தத்தில் இம்மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்றால் கூட சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால போக்குவரத்துகளில் எச்சரிக்கையாக போயிட்டு வர வேண்டிய காலம் இந்த காலங்களில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு சிலருக்கு அசிங்கங்கள், அவமானங்கள் உண்டு. கேது 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் இக்காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் வதந்தி, உங்களை பற்றிய ஒரு பழிச்சொல், அவச்சொல் இக்காலங்களில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் அடிக்கடி ட்ராவல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் மனதில் ஒரு சின்ன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, ஒரு விருப்பு இருந்து கொண்டே இக்காலங்களில் இருக்கும். 4ஆம் அதிபதியாகவும் சனி இருக்கிறதுனால ஜாப்லேயும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துகிட்டு இருக்கும். மற்றபடி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய ஜாதக அமைப்பு பிரகாரம் குரு 11ல் இருக்கிறதுனால பிரம்மதேவனை வணங்கிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. 2வது புதன்கிழமை வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் புத்தருடைய படம் அல்லது புத்தருடைய சிலைகளை வச்சு கும்பிட்டு வரும்போது இன்னும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் இக்காலங்கள் இருப்பதற்கு கிரக அமைப்பு உங்களுக்கு வழிவகுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.